ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே இடியாப்ப மாவு ஈஸியாக எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நம்ம இடியாப்ப மாவு செய்யும்போது இடியாப்பம் நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இடியாப்ப மாவு அரைக்கிறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த உலக்கில் 4 உலக்கு அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி குவான்டிட்டியில் தான் அரைச்சி வச்சுக்குவேன். இது தோட்டத்திலே விளைஞ்ச பச்சரிசி தான். நீங்கள் கடையில் கிடைக்கிற மாவு பச்சரிசியோ இல்லை ரேஷன் பச்சரிசியோவும் எடுத்துக்கலாம். எந்த பச்சரிசியாக இருந்தாலும் இதே மெத்தடில் நம்ம செய்யும்போது கரெக்டாக வரும். முதல்ல அரிசியை 3-4 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. அரிசியில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கிற பாத்திரத்தில் அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக வடிகிறதுக்காக ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். தண்ணி நல்லா சுத்தமாக வடிஞ்சதுக்கப்புறமா இதை நிழலில் தான் நம்ம உலர்த்த போகிறோம். அதுக்கு முதல்ல 4-5 நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி மேலே போட்டு வச்சிடலாம். அதுக்கு மேலே ஒரு க்ளீன் கிளாத்தை போட்டுக்கலாம். இப்போ இந்த துணி மேலே நம்ம அரிசியை லேசாக பரப்பி விட்டுடலாம். அரிசியை குவியலாக போடக்கூடாது, நல்ல லேசாக தூணா மாதிரி போட்டுடலாம். இப்போ இது நல்லா பரப்பி விட்டாச்சு. இது ஒரு 3/4 மணி நேரம் நம்ம ஃபேன் காற்றுலேயே ஆற விட்டுடலாம். அரிசி ரொம்பவும் காஞ்சிருக்கக்கூடாது, லேசான ஈரப்பதத்தோடு இருக்கணும். நம்ம அரிசியை ஒரு பிடி எடுத்துட்டு நல்லா இப்படி அழுத்திட்டு விடும்போது கையில் அரிசி ஒட்டணும், ஆனால் ஈரம் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் நம்ம இடியாப்பத்துக்கு மாவு அரைச்சாதான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அரிசி ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது. அரிசியை நம்ம காய வச்சு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த அரிசியை நம்ம உடனே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும். நீங்கள் கொஞ்சமாக அரைக்கிறதா இருந்தால் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரிசியை மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது இது இடியாப்பத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க நல்லா நைஸாக இல்லாமல் லேசான குருணையாக நமக்கு அரைச்சி தருவாங்க. அடுத்த ஸ்டெப்பாக இந்த மாவில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகிறதுக்காக இந்த மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு நல்ல அடிகனமான பெரிய அகலமான கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு தடவைக்கு 3 அல்லது 4 கரண்டி மாவு சேர்த்து வறுத்தா போதும். மாவு வறுக்க ஆரம்பிக்கும் போது தீயை கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கலாம். ஈரப்பதம் கொஞ்சம் குறைஞ்சதும் தீயை நம்ம முழுசாக குறைச்சி வச்சுட்டு வறுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆனதும் நல்ல மாவு வறுபட்டு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம மிதமான தீயிலே வறுத்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்படி நம்ம கரண்டியை வச்சு சுற்றும்போது மாவு கரண்டியோடு நல்லா சுழண்டு வரும். இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம எப்படி வறுபட்டு இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ பச்சை மாவு இது போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா விழுகாமல் திட்டு திட்டாக விழுகும். வறுபட்ட மாவு நம்ம போடும்போது கோலம் மாவு மாதிரி நல்லா ஈவனாக விழுகும். இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தால் தான் மாவு சரியான பதத்தில் இருக்கும். இந்த மாதிரி வறுபட்ட மாவை ஒரு துணியில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ எல்லா மாவையுமே நான் வறுத்து கொட்டி வச்சாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஈரமாவு நம்ம வறுக்கிறதால சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். அதனால் இதை திரும்பவும் நம்ம சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சலிச்சிடலாம். மாவு நல்லா சலிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். இதை கையாலேயே நம்ம நல்லா தேய்ச்சி விட்டாலே உடஞ்சி வந்துடும். இல்லாட்டி மொத்த மாவையும் சலிச்சுட்டு இந்த கட்டியெல்லாம் திரும்பவும் மிக்சியில் போட்டு 2 சுற்று சுற்றினாலே நல்லா உடஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் சலிச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் சலிச்சாச்சு. இடியாப்ப மாவு ரெடி. இந்த மாவு நம்ம 6 மாதம் வரைக்கும் வச்சுருந்தாலும் நமக்கு வாசனை எதுவும் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த இடியாப்ப மாவை வச்சு நம்ம இடியாப்பம், கொழுக்கட்டை, ரவா தோசை, முறுக்கு இந்த மாதிரி எல்லா ரெசிபிக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாவை வச்சு இடியாப்பம் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.